ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு ஆச்சி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ருசியான அதே போல் ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வாழைத்தண்டு கட்லெட்டை செஞ்சிடலாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வாழைத்தண்டு கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியோட மேஜர் இன்க்ரீடியண்ட் வாழைத்தண்டு. நாங்கள் இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டில் சரி பாதி எடுத்திருக்கோம். அடுத்து 1 டம்ளருக்கு பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு 1/2 டம்ளர். எல்லா மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா நாங்கள் 2லேருந்து 3 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நாங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் தேவையான அளவு. பாருங்கள், இப்போ நாங்கள் வாழைத்தண்டை நறுக்கிட்டோம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. நார் மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வடிகட்டெல்லாம் வேண்டாம். அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா பொட்டுக்கடலை மாவையும் நீங்கள் சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி 1 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கிட்டாச்சு. பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. இதுக்கப்புறமா கருவேப்பிலை வாசனைக்காக நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. அந்த வாழைத்தண்டுலேயே நமக்கு போதுமான அளவுக்கான தண்ணி இருக்கும். அப்படி உங்களுக்கு மாவு கூடுதலாக இருக்குன்னா லைட்டாக தெளித்த மாதிரி மட்டும் நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க, போதும். சில சமயம் குழந்தைங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க தனி மிளகாய்த்தூள் உங்களோட தேவைக்கேற்ப சேர்த்து நீங்கள் பிணைஞ்சிக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக. பாருங்கள், நம்ம சூப்பராக மாவு பிணைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக நாங்கள் பிணைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து அதை ஒரு சென்டரில் மட்டும், அதாவது கட்லெட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயே கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாகவும் இந்த கட்லெட் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கட்லெட்டில் பொட்டாசியம், விட்டமின்ஸ் எல்லாமே வாழைத்தண்டுலேருந்து நமக்கு கிடச்சிருது. அப்புறமா நம்ம ஆட் பண்ணுற அந்த பொட்டுக்கடலை மாவுலேருந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடச்சிருது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்டில் நல்ல ஹெல்த்தினஸும் நம்ம ஆட் பண்ணி நம்ம கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.